ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சம்மர் ஹாலிடேக்கு கேக் பிள்ளைங்களுக்கு சூப்பராக செஞ்சு தரலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சர்க்கரை இதுக்கு நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்து நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இருக்கிற மாதிரி அப்படியே 3 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சர்க்கரை, அதை இதில் போட்டுடலாம். இதை சர்க்கரையை இதில் போட்டலாம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு 1/4 கிலோவுக்கு போதும்னு சொல்லிட்டு 1/4 கிலோ போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கிறத போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடிச்சிடுங்க. பார்த்திங்களா, இந்த லெவல் வந்துடும். இப்போ தயிர் ஒரு 1/2 டம்ளர் தயிர் அதிலே ஊற்றிடுங்க. புளிப்பில்லாத தயிராக பார்த்து ஊற்றிக்கோங்க. கெட்டி தயிராக ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடுங்க. அடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 100 ml எண்ணெய், 100 மில்லி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றும் போது தான் ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக சூப்பராக வரும். ஊற்றிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தாச்சு. நம்ம சர்க்கரை, முட்டை, எண்ணெய், தயிர் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரே டைம் கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள். பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மைதா மாவு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு 1/4 லிட்டர் டம்ளரை 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த லெவலுக்கு நல்லா கரைச்சி விடுங்க. அப்போ தான் கேக் ஸ்மூத்தாக சூப்பராக வரும். இது எந்த அளவுக்கு வரணும்னா நம்ம ரிப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் சுற்றி இருக்கிறது எல்லாமே போட்டு நல்லா அடித்து எடுத்துடுங்க. பார்த்திங்களா, ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கூட போட்டுக்கோங்க. இந்த பார்த்திங்களா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சோட்டா மாவு போட்டுக்கோங்க. சோட்டா மாவு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த சோட்டா மாவு நல்லா கரையிற அளவுக்கு புசு புசுன்னு, அப்போ தான் சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. ஃப்ளேவருக்காக தான் நம்ம வெனிலா எசன்ஸ் போடுறோம். பார்த்திங்களா, வாவ், வாசனை செம்மையாக இருக்கும். வெனிலா ஃப்ளேவர் போட்டு நீங்கள் கலந்து மட்டும் விட்டு பாருங்கள், என்னமா வாசனை. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி ஏதாவது வேறு ஃப்ளேவர் இருந்தாலும் உங்களுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதை கேக்கு நம்ம வேக வைக்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய், உங்களுக்கு என்ன வேணுமோ விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஊற்றிட்டு பாத்திரத்தை நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கேக்கு, அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாவு கரைச்சலை ஊற்றிடலாம். இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றி விட்டுட்டு இப்படி நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. நல்லா இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா கேப் இல்லாமல் எல்லா பக்கமும் அழகாக போய் ஃபிட் ஆகிக்கும். இப்போ நான் நட்ஸ் இருக்குங்க, நட்ஸ் நான் நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். பார்க்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இப்போ இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் இட்லி பாத்திரம் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் வேகலாம். நான் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி கவுத்து வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத விட இதை நம்ம திருப்பி வச்சுட்டு கீழே ஒரு வளையம் வச்சுட்டு திருப்பி வச்சுட்டே செய்யலாம். நான் இந்த மாதிரி செஞ்சது என்னாச்சு, கீழே கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. இப்போ வைக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு. கொதிக்க கொதிக்க என்ன பண்ணிடுச்சு, சாஞ்சிடுச்சு. சாஞ்சி கேக் நல்லா வெந்துடுச்சு அந்தளவுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். பார்த்திங்களா, நான் சொன்னல சாஞ்சிடுச்சு கொஞ்சம் கேக். அதுக்கப்புறமா எடுத்து விட்டால் சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, வா, வேறு லெவல் கேக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி பாருங்கள். அப்படியே மெதுவாக, நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்குமான்றது டவுட்டு தான். அந்த லெவலுக்கு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி கேக் செஞ்சுட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபுட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.